என் பொண்ணோட பர்த்டே வந்துச்சுன்னா ஒரு 1 வீக்காக வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, கேக் ஆர்டர் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் வாங்குறதுன்னு அவங்கள வச்சுட்டே தான் எல்லாமே பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் சர்ப்ரைஸாக பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கே தெரியாது, கேக் ஆர்டர் பண்ணதும் தெரியாது. நாளைக்கு தான் அவங்களோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் 11 மணியை போல் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க பாருங்க 12 மணிக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. வந்து என் பொண்ணுக்கு கேக்கை பார்த்தோன்னே நான் இப்பயே வெட்டியே ஆவேன், 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னு 11:30க்கு வெட்டணுங்க கேக்கு. அந்த 11 மணிக்கே புது ட்ரெஸ் போட்டு வாங்கிட்டு வந்த ஜுவல்ஸ்லாம் போட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு அவங்க கேக் வெட்டினாங்க. இந்த பர்த்டே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. காலையில் அது போல் ஸ்கூலுக்கு அவங்கள அனுப்பிட்டு அவங்கள திருப்பி கூப்பிட்டுட்டு வந்துட்டு எப்படியும் நைட்டு டின்னர் வந்து வெளியில தான் சாப்பிடுவோம், சிக்கன் மட்டன் அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணியிருந்தேன்னா கேரட் ரைஸும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக வந்துருந்ததுங்க, நல்ல கிறிஸ்பியா இருந்தது. நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. இனிமே இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். என் பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள என் தங்கம் வந்து பெரிய பொண்ணா வளர்ந்துருச்சு 6 வயசுல. ரொம்ப சிம்பிளா செலிப்ரேட் பண்ணியாச்சு.